சிரிக்க தெரிந்தவன் மனிதனாகிறான், சிரிக்க மறந்தவன் மிருகமாகிறான். திறவாத கதவோரம் தென்றல் வராது, சிரிக்க தெரியாதனுடன் தெய்வம் வராது. வாய்விட்டு சிரியுங்கள் நோய்விட்டு போகும் என்ற சிந்தனையோடு இப்படியெல்லாம் சொன்ன எங்கள் ஊரில் கைதட்டிடுவாங்க. எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சிரிப்போம் சிந்திப்போம். அதுக்கு முன்னே என்னுடைய கொங்கு தமிழை கேட்கின்ற சென்னை தமிழுக்கு என்னுடைய இன்னொரு பாராட்டு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் எங்களுடைய கொங்கு தமிழ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எங்களுடைய காய்கறி மார்க்கெட்டில் போய் நாங்கள் அக்கா எப்படி கீரை அப்படின்னு கேட்டால் எங்கள் அக்கா சொல்லுவாங்க கட்டு 10 ரூபா கன்று 15 ரூபா கன்றுன்னு சொல்லுவாங்க. இதே வாசகத்தை எடுத்துட்டு உங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து எப்படி கீரைன்னு கேட்டால் எனக்கு என்ன, நான் நல்லாதான் கீரை அப்படிம்பீங்க. ஒரே வார்த்தை தான், ஒரே வாசகம்தான். எங்கள் ஊர் காய்கறி மார்க்கெட்டில் போய் எப்படி உருளை அப்படின்னு நாங்கள் கேட்டால் உருளைக்கிழங்குக்கு அக்கா விலை சொல்லுவாங்க 25 ரூபா 30 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட வந்து எப்படி உருளைன்னா இது நம்ம மார்க்கெட்டு, நீ எப்படி வேணாலும் உருளும்பீங்க. ஒரே வார்த்தை தான், ஆனால் இடத்துக்கு இடம் மாறுது. அதனால தான் ஒரு புலவன் ரொம்ப அழகா எழுதுனா, சங்கம் வைத்து தமிழை வளர்த்த அந்த சங்கத்தமிழை சென்னை தமிழ் இஸ்துக்குன்னு போச்சுன்னு சொல்லி ஒரு கவிஞன் எழுதுனான்னு சொன்னா, உங்களுடைய தமிழுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி குறிப்பாக இன்னைக்கு பெண்களுக்கு நான் மிகப்பெரிய பாராட்ட சொல்லியே ஆகணும். ஏமா எத்தனை தொலைக்காட்சியில் எத்தனை சீரியல் இருக்குது, அத்தனையும் விட்டுட்டு இந்த நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உண்மையில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுமா. ஏன்னா ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா காதலும் வீரமும் 2 கண்கள்னாங்க. அதுக்கப்புறம் உழவு தொழிலும் நெசவு தொழிலும் 2 கண்கள்னாங்க. இன்னைக்கு மாறி போச்சு, டிவியும் செல்போனும் தான் 2 கண்களும் மாறி போயிருக்குது. நீங்க எங்க ஊர்ல ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க, பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு திருட வந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. காவல்துறை நண்பர் கேட்டாரு, எப்படிமா திருடனை பிடிச்சீங்கன்னு. சார், அவன் வீட்டுக்கு பின்பக்கம் ஏறி உள்ள குதிச்சிருக்கிறான், நாங்க பார்க்கல. சரி எப்பமா பிடிச்சீங்கன்னு. உள்ள வந்தவன் பீரோவை திறந்திருக்கிறான், அப்பவும் நாங்க பார்க்கல. சரி எப்பத்தான் அந்த திருடனை பிடிச்சீங்க. பீரோவில் இருந்த நகையெல்லாம் எடுத்திருக்கிறா, பணத்தை எல்லாம் எடுத்திருக்கிறா. சரி அப்ப பிடிச்சீங்களான். சார் அப்பவும் பிடிக்கல சார். அப்ப எப்பதாமா பிடிச்சீங்க. பசிக்குதுன்னு சொல்லி 4 தோசையை சுட்டு சாப்பிட்டு இருக்கிறா, அப்பவாவது பிடிச்சீங்களா. அப்பவும் இல்லைங்க. சரி எப்பதாமா பிடிச்சீங்க. இருங்க சார் சொல்றேன். நாங்க பார்த்துட்டு இருக்கிற டிவியை வந்து தூக்குனாம் பாருங்க, கரெக்டா கேட்ச் பிடிச்சிட்டோன்னு. ஏன்னா இன்னைக்கு டிவி இல்லாம வாழ்க்கையே இல்லை. இதை விட நேத்து வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை பார்த்தேன். ஒருத்தன் சொல்றான், நான் செல்லு பார்த்துட்டே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன்னா. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு பதறினா இவ. ஒண்ணுமில்ல, அந்த அம்மா வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஒரு டீயை போட்டு கொடுத்ததே, குடிச்சிட்டு நான் வந்துட்டேன்னா. இப்ப இன்னைக்கு அப்படி மாறி போயிருக்கும் போது அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களை சொல்லி, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் நான் சொன்னேன். இதை ஒரு கூட்டத்தில் போய் நான் சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு. ஒரு பெரியவர் சொன்னாரு, அம்மணி நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான்னாரு. எப்படிங்க ஐயான்னு கேட்ட. வீட்டில் போய் வாய் விட்டு சிரிச்ச, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான்னாரு. அதுக்கு நான் பொறுப்பில்லை, பொதுவா சொல்ற, நல்ல மனதார சிரிச்சு பாருங்க. அப்படி சிரிப்புல என்ன இருக்குது, ஏன் சிரிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, நல்ல வாய் விட்டு சிரிச்சோன்னு வைங்க, நம்முடைய உடம்புல இருக்கிற தசைகள் எல்லாம் சுருங்கி விரியுமா. அப்படி சுருங்கி விரிஞ்சா மாரடைப்பே வராதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. நம்ம ஆளுக்கு மாரடைப்புனாலே மாரடைப்பு வரு, அது வேற கதை. ஆனா நல்ல வாய் விட்டு சிரிச்சோம்னா தசைகள் சுருங்கி விரியுமாமா, அப்ப மாரடைப்பு வராதுன்னு நமக்கு சொல்றாங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி தினம் சிரிக்கிறோமா, தினம் அப்படி சிரிக்கிறோமா. நீங்க வெளிநாடுகள் எல்லாம் போய் பாருங்க, 5 நாள் வேலை செய்வா,
2 நாள் ₹1,00,000 கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டா சனி ஞாயிறு. ஏன்? அவனுக்கு ஒரு அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். வெளிநாடுகளில் நிறைய இடங்கள் இருக்குது. அதுல லாஃபிங் கிளப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கா. அங்க போய் $700 $800 கொடுத்துட்டு தனி ஒரு மனுஷனா உட்கார்ந்து கெக்க புக்கேன்னு சிரிச்சிட்டு வர்றாங்க வெளிநாட்டுல. ஆனா நம்ம நாட்டுல தான் வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குது. இது தெரியாம நம்ம இருக்கிறோம். இங்க எனக்கு கல்யாணமான புதுசுல எங்க அப்பா சீர்சனத்தையே அவருக்கு எதுவும் தர்றக்கு வசதி இல்லை. அதனால இந்த TVS 50 அது அப்பதான் ஃபேமஸ், செகண்ட்ஸ்ல வாங்கி கொடுத்தாரு. அது செகண்ட்ஸ்ல வாங்கி கொடுத்தாரு. அது போற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25க்கு மேல போகவே போகாது. அதுல போறக்கு நடந்தே போயிடலாம். இதுல என்னையும் வேற உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணுமா? அதை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. உன்னையுமா அப்படின்னு இப்பதான் இப்படி இருக்கிற. அப்பெல்லாம் நான் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு தான் இருந்தேன். ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதனால சிக்குன்னு தான் இருந்தேன். என்னையும் உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணும். குக்கிராமம் எங்களுடைய ஊரு. வண்டித்தடம், இந்த மாதிரி தாரோடெல்லாம் கிடையாது, வண்டித்தடம். அந்த வண்டித்தடத்துல போகும்போது 10 எருமை மாடு குறுக்க மேய்ஞ்சிட்டு இருந்தது. என் வீட்டில் அவர் கேட்டாரு, ஏன்னா அவருக்கு கோபம் எங்க அப்பா மேல. செகண்ட்ஸ்ல TVS 50 வாங்கி கொடுத்துருக்கிறாரேன்னு அவருக்கு ஒரு கோபம். அதனால அந்த கோபத்துல கேட்டாரு, என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்க நிக்குதுன்னாரு. சொன்ன உடனே நான் அப்படியே சுதாகரிச்சுக்கிட்டு சொன்னேன், ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என் மாமியாளுங்க, இது என் மாமனாருங்க, இது என் மச்சாண்டாரு, இது என் நங்கையா கொழுந்தியான்னு சொன்னேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த மனுஷனுக்கு சிரிப்பு வண்டியை கீழே போட்டு உளுந்து சிரிச்சாரு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதா? இதை தொலைச்சுக்கிட்டா நம்ம மகிழ்ச்சி எங்கன்னு தேடிட்டு இருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மகிழ்ச்சி இருக்குதுங்க. இது நமக்கு தெரியறது இல்லை. கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் வேலைக்கு போறாங்க. இந்த சூழல்ல ஒரு பெண்ணோட காலை பொழுது எப்படி விடியுதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. நின்று பேச நேரம் இல்லை, நினைத்து பார்ப்பதற்கு தெம்பும் இல்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காணவில்லை என்று கூக்குரலிடும் வாரிசுகள், வேலை தவறாமல் மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமி, அடுப்பிலே கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கிவிடும் பால். நீங்க நிறைய வீடுகள்ல புருஷனும் பாலும் ஒண்ணுதாங்க. பால் அடுப்புல வச்சுட்டு பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம். பொங்கவே பொங்காது, சனிய பொங்காது நினைச்சிட்டு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிரு. நீங்க அப்ப அசந்தால் பொங்கும் பால். இத்தனை பரபரப்புகளுக்கிடையே ஒரு பெண்ணினுடைய காலை வேலை விடுகிறதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை எழுதியிருப்பாங்க. இது அன்றாட எல்லா வீடுகளிலும் நடக்குது, இது நமக்கு தெரியறது இல்லை. இது எல்லாம் நான் மேடையில சொல்லும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையிலே இப்படி நடக்குதான். இது என் வீட்டிலேயும் நடக்கு. இப்ப காலையில நான் ஒரு கல்லூரியில பேராசிரியர், எல்லாரும் வேலைக்கு போறவங்க பரபரப்பா வேலை செய்வோம். பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்பணும், பையன் அனுப்பணும், சாக்ஸ காணோன்னு பையன் கேட்பா, பிள்ளை என்னோட சீப்பை காணோன்னு தலையில வச்சுட்டே கேட்பா, ஒரு கையில தோசை சுட்டுட்டு இருப்பா, இதுக்கடையில மாமியாளுக்கு காஃபி வேற கொண்டு கொடுக்கணும். குளிக்க போற வீட்டுக்காரரு எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சு டவல் எடுத்துட்டு போன மாதிரி சரித்திரமே இல்லை. பேஸ்ட், பிரஷ், தண்ணி எல்லாம் நான் தான் எடுத்து வச்சுட்டு ஒரு தோசையை ஊத்தும் போது அம்மா டவல் எடுக்கலேன் பாரு. தோசையை ஒரு கையில ஊத்திட்டே இன்னொரு கையில அப்படியே டவலை தூக்கி வீசுவேன். சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி துண்டை பிடிப்பாரு. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு நாள் தப்பி தவறி மறந்து போய் துண்டை வீசுறதுக்கு பதிலா இந்த தோசை திருப்பிய தூக்கி ஒரு வீசுனா என்ன அப்படின்னு ஒரு பரபரப்பு. இது எல்லாவற்றையும் தாண்டி என்ன தெரியுங்களா, இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் அவருக்கு முதுகு வேற தேய்க்கணும். போய் அது முதுகும் பரபரப்பா தோசை ஊத்திட்டு தேய்க்கல பெரிய அப்படியே நிப்பாரு. வேட்டை கருப்பராயன் சாமி ஏட்ட கையில் அருவாள் மட்டும்தான் இல்லை,
பெரிய வைரமுத்து இவரு கவிதை பேசுவாரு. இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தையை எங்கடி கத்தாயின்னு கவிதை வேற. நான் பரபரப்பா சொல்லிட்டு வருவேன், ஏங்க எங்க வீட்டுல 10 எரும மாட்டை நான் தானுங்க தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அதுக்கும் பரபரப்பா பதில் சொல்லிட்டு இப்ப மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? தாமரை எழுதி அந்த கவிதைக்கும் அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு இது மேட்ச் ஆகுதா இல்லையா? அப்ப நம்முடைய வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்குதுங்க. அந்த மகிழ்ச்சியை தொலைச்சுக்கிட்டு எங்க மகிழ்ச்சி எங்க மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சிரிக்க மறந்து இருக்கிறோம். சரி, இப்ப யாருதான் சிரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். யாரு தெரியுங்களா சிரிக்கிறாங்க? பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதான். பிறந்த குழந்தை எந்த காரணமும் இல்லாம ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதா. எங்க அந்த குழந்தைக்கு தானே வளர்ந்து நாம இப்படி வந்து நின்றுக்கிறோம். அப்ப 200 முறை சிரிச்சோம்னா இன்னைக்கு நம்ம எத்தனை முறை சிரிக்கணும்? சிரிக்கிறோமா? ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு நாளைக்கு நம்ம 13 முறை தான் சிரிக்கிறோமா. 13 முறை தான் சிரிக்கிறோமா. சரி, மற்ற நேரங்கள்ல என்ன பண்றோம்னா சகோதரர் கோபிநாத் சொன்ன மாதிரி எதையோ மனசுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி அதை பெரிய விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறோமே ஒழிய அந்த மனுஷன் நம்ம லேசா வச்சுக்கிறோமாங்கிறதாங்க கேள்வி. ஏன் ஒருத்த தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு கனவு கண்டா. என்ன கனவுனா பூனைய முழுங்குற மாதிரி ஒரு கனவு. படக்குன்னு கண்ணை முழிச்சுட்டா. கண்ணை முழிச்சவனுக்கு வயிறு ஏதோ கடமுடா பண்ணுச்சு. ஐயோ நம்ம பூனைய முழுங்கிட்ட மாட்டிருக்குதுன்ட்டு நேர டாக்டர்கிட்ட ஓடுனா. டாக்டர் டாக்டர் நான் பூனைய முழுங்கிட்ட நாட்டிருக்குதுங்க டாக்டர், கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்க. அவர் ஸ்கேன் எல்லாம் பண்ணாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பான், நம்பிக்கை வரல. இன்னொரு டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்களாவது கொஞ்சம் நல்லா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். இவரு ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லப்பான்னாரு. இவனுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா வயிற்றுக்குள்ள என்னமோ கடமுடா பண்ணிட்டே இருக்குது. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறதுன்னு முடிவு பண்ணா. பெரிய ஆஸ்பத்திரி 2 இருக்குது. ஏழைவாழை வாக்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது, பணக்காரர் வாக்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது. இவன் பணக்காரர் வாக்குற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். போய் டாக்டர் எங்க ஊர்ல 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்களாவது கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணுங்க. சரி, அவர் பார்த்தாரு, ஸ்கேன் பண்ணாரு. ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் ஒரு டெக்னிக் வச்சாரு. ஒரு பேனாவை எடுத்தாரு, அவன் வயிற்றுல அப்படியே பூனை ஒன்று அவர் வரைஞ்சாரு. வரைஞ்சிட்டு ஆமாண்டா ஆமாண்டா உன்ற வயிற்றுக்குள்ள பூனை இருக்குதுன்னு. உடனே அவன் கேட்டா, டாக்டர் எங்க ஊர்ல 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணி பூனை இல்லைனாங்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா? அவரு சொன்னாரு, டே அவங்கெல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாங்க, பூனை ஓடி போய் ஒளிஞ்சிடுச்சு, நான் லைட்டை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணினேன், பூனை சிக்கிடுதுடா, அடுத்த வாரம் வாடா எடுத்து விடுறேன்னு. உடனே நர்ஸ் வந்து கேட்டுச்சு, என்ன டாக்டர் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, இதெல்லாம் ஒரு வழியான்? அட போமா, அவன் மனசுக்குள்ள பூனைய முழுங்கின எண்ணத்தை விதைச்சுக்கிட்டு இருக்கிறா. முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில கொண்டு வருவா. அப்புறம் அவனுக்கு எல்லாம் சொல்லுவ, நீ ஒண்ணு பண்ணு, அடுத்த வாரம் ஒரு பூனைய பிடிச்சு வச்சுக்கோனாரு. சரின்னு இந்த அம்மா பூனைய பிடிச்சு வச்சிடுது. அடுத்த வாரம் வந்தா, டேய் ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன், உன்னை உட்கார வச்சு தலையில நங்குன்னு கொட்டுவேன், நீ எவ்வளவு தூரம் உன்னால சத்தம் போட்டு கத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வாயை திறந்து கத்து, பூனை வெளியே வந்துருன்னாரு. அதே மாதிரி உட்கார வச்சாரு. நல்ல பலம் கொண்ட அளவுக்கு அப்படியே கையை எடுத்தாரு, தலையில நச்சுன்னு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினாரு. அவன் ஐயோ அம்மா அப்படின்னு வாயை திறந்தா. இந்த அம்மா குறுக்க பூனை விட்டுச்சு, பூனை ஓடிச்சு. இப்போ இவர் சொன்னார், டேய் இங்க பார், பூனை எடுத்தாச்சு, உன் பிரச்சனையெல்லாம் தீந்துச்சு போடான்னாரு. ஓன்னு உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சுட்டா. ஏண்டா அழுகிற? அதான் உன் பிரச்சனையெல்லாம் தீந்துதல்லன்னு. உடனே அவன் சொன்னான், டாக்டர் முழுங்கும் போது கருப்பு பூனையா இருந்தது டாக்டர், ஓடும் போது வெள்ளை பூனையா ஓடுது டாக்டர், அது வயிற்றுக்குள்ள போய் குடித்தனம் பண்ணி குட்டி போட்டிருக்குது டாக்டர்னா. இப்போ இவனை எப்படி நம்ம வெளியில கொண்டு வர முடியும்? இவனை சிரினா சிரிப்பானா? ஒரு நாளைக்கு 13 முறையும் கூட சிரிக்க மாட்டான். ஏன்னா மனசுக்குள்ள எதையோ ஒன்றை போட்டு அழுத்திட்டு இருந்தோம்னா சிரிப்பு எப்படிங்க வரு? அதனால தான் நீங்க ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆற்றுல ஒரு மலரையோ இலையையோ எடுத்து போடுங்க, அந்த ஆறு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த இலையும் பூக்களும் பயணப்பட்டுட்டே இருக்கு.
அதுக்கு பதிலாக ஒரு கல் எடுத்து அந்த போடுங்க அந்த ஆத்துக்குள்ள, அது போய் ஜம்முன்னு கீழ் உட்கார்ந்துக்கிட்டு இடம் விட்டு நகராமையே உட்கார்ந்து இருக்கு. இது மாதிரி தாங்க மனுஷில் நம்ம எதாச்சும் போட்டு அழுத்தினோம்னா அது எப்படி அந்த கல் போய் கீழ் உட்கார்ந்து இருக்குதோ அதே மாதிரி உட்கார்ந்து இருக்கு. நீங்க மனுஷுக்குள்ள அந்த இலை மாதிரி லகுவா வச்சீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பல நூற்றாண்டுகளை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்குங்க. இந்த வித்தைகளை நாம தெரிஞ்சிட்டா போது. ஆனா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. நீங்க ஒரு காலகட்டம் எல்லாம் பாருங்க, வீடு நமக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்துச்சு. படின்னு வச்சு வீட்டை கட்டணும், அப்புறம் நடைன்னு வச்சோம், படித்தபடி நட, அப்புறம் கூடாரம்னு வச்சு வீடு கட்டணும். அந்த கூடாரத்துக்குள்ள நம்ம எல்லாரும் கூடி இருந்தோம். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, நங்கையா, குழந்தையா, அம்மா, அப்பா, அந்த உறவுகளோடு இணைஞ்சிருந்தோம், பேசினோம், சிரிச்சோம், மகிழ்ந்தோம். விட்டு கொடுக்கறதுனா என்ன, பிரிதல்னா என்ன, புரிதல், இதெல்லாம் பாடமா கத்துட்டோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் அடையாளம் இருக்குதா? இன்னைக்கு வீடு கட்டும் போதே அட்டாச்சு அவுட் ஹவுஸ்ன்னு போட்டு கட்டிடுறோம். எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணுமோ அதையெல்லாம் கொண்டு அவுட் ஹவுஸ்ல வச்சிடறோம். எதெல்லாம் அவுட்டர்ல இருக்கணுமோ அதையெல்லாம் அட்டாச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். கழிவறையும் குளியலறையும் அவுட்டர்ல இருக்கணும், அதை கொண்டு வந்து அட்டாச்சுக்குள்ள வச்சுட்டோம். பெரியவங்க நம்ம கூட அட்டாச்சில் இருக்கணும், அவங்கள கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல வச்சுக்கிட்டோம். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னோக்கி, என் வயது ஒத்தவங்களுக்கெல்லாம் தெரியும், கொஞ்சம் முன்னோக்கி பாருங்க. அன்னைக்கெல்லாம் கல்யாணமானா தனி படுக்கை அறையினே கிடையாதுங்க. எனக்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு திரை போடுவாங்க, அவ்வளவுதான். நைட்ல பேச முடியாது, பகல்ல பார்க்க முடியாது. ஒரு நாள் எங்க வீட்டில் அந்த கோஷ்டி பூரா பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன். இவர் வந்தாரு, எல்லாரும் எங்க போனாங்கன்னு கேட்டாரு. நான் சொன்ன பக்கத்தூருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு. வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. ஓடி போய் பார்த்தா பழைய சோறு இருந்துச்சு. பழைய சோறு தாங்க இருக்குதுன்னு. சரி, எடுத்து போட்டு கொண்டுட்டு வான்னாரு. போய் எடுத்து போட்டு 10 எருமை மாடு கறக்குது, கட்டி தயிரை எடுத்து ஊற்றி எடுத்துட்டு அன்னைக்கெல்லாம் கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அடையாளங்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அந்த எச்சங்களே கிடையாது. அப்ப எடுத்துட்டு போய் நான் பிசைஞ்சு கொடுக்க, அவர் சாப்பிட, நான் கொடுக்க, அவர் சாப்பிட, போன கோஷ்டி திரும்பி வர, நான் எதுவுமே நடக்காத மாதிரி கொண்டு வந்து பாத்திரம் பண்டத்தை வச்சுட்டு அங்க நிக்க, வந்த என் மாமியா நேரா வீட்டுக்குள்ள போய் லபோ லபோ லபோன்னு கத்துச்சு. தெரியுண்டி, எனக்கு இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாம இருக்கிறையான்னு கேட்கும். அப்புறம் தான் நான் பார்த்தேன்னா பழைய சோறுன்னு எடுத்தனில்ல, அது ஆட்டி வச்ச பருத்தி கொட்டை, ஊற வச்ச புண்ணாக்கு. அது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. குடுக்க சாப்பிட, குடுக்க சாப்பிட. எங்க மகிழ்ச்சி ஒண்ணுதாங்க இன்னைக்கு வாழ்க்கையில் இருந்தது. அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த வாழ்க்கை இல்லையே. ஏன், என்ன காரணம்? எல்லாரும் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பான இதோட எதையோ நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம ஓடுன்னு ஓடிட்டு இருக்கிறோமே. வீட்டுக்குள்ளெல்லாம் உட்கார்ந்து பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் எங்க பாட்டி ஒன்று சொல்லுவா, ஏன் நல்ல கணவன் வரணும்னா எங்க அப்பத்தா கிளவி சொல்லிட்டே இருப்பா, வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போ, எலும்பச்சம்பழத்தை அரு, புளிஞ்சு நெய் போட்டு தீபம் போடு, நல்ல கணவன் வரும். யாரு? எங்க அப்பத்தா கிளவி. அதோடு விடமாட்டா. வெள்ளிக்கிழமை விரட்டுவா. ஓடுறி போய் துர்க்கை அம்மனுக்கு போடுறி விளக்கு. ஓடி ஓடி போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து நெய் தீபம் போட்டு ராகு காலத்துல போட சொன்னா. ராகு காலத்திலேயே போட்டேன். ஒரு நாள் சொல்றாங்க, பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்றாங்க. சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் ஒரு ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்ல. கோபிநாத் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஏக்கம். உடனே அந்த கூட்டமா வர்றாங்க. பட்டாளமா வந்ததுல எது மாப்பிள்ளைன்னு தெரியல. எங்க அப்பத்தா டப்பத்தா இதுல எது என் மாப்பிள்ளை? எங்க அப்பத்தா காமிச்சது. அங்க வேற ஒன்று பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது வேறு, அதான் உன் மாப்பிள்ளை. நிமிந்து பார்க்க முடியல. ஏன்? அச்ச மடம் நானும் பயர்ப்பு. அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அமாவாசைய வடிகட்டுன ஒரு கலரு.
ஐயோ அப்பத்தா, இந்த கருவாயனை நான் கட்ட மாட்டேன் அப்பத்தா, ஏன்னா 4 எழுத்து படிச்சிருக்கிறோம் இல்ல, கட்ட மாட்டேன் அப்பத்தா. ஏன் அப்பத்தா சொல்றா? உங்க அப்ப கௌரவமா பொழைச்சிருக்கிறா, சபையில அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தினீ ஆற்றி தலைய அவளே தலையை பிடிச்சி ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு, கல்யாணம் முடிஞ்சுதுங்க. அங்க போனா அதை விட பேரிடி காத்துட்டு இருக்குது. இன்னைக்கெல்லாம் தான் நம்ம சொத்துக்கு சொத்து, நிலத்துக்கு நிலம், வீட்டுக்கு வீடு தான் பார்க்குறோம். அன்னைக்கெல்லாம் பரம்பரைக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பரம்பரையை வச்சு தான் பொண்ணு கொடுப்பாங்க. என் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? புளியடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்கள் என்ன நினச்சோம், இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டில் வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினச்சோம். இது அங்கே போனவருக்கு தான் தெரிஞ்சுது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரத்தில் இருக்கிற புறம்போக்கு புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரை. அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க அப்பத்தா. எங்க பத்தா சொல்றா? 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க, அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கி விட்டுட்டான். இதை விட என்ன கொடுமை தெரியுங்களா? தூங்கும்போது 1.5 HP மோட்டரு ஓடுற சத்தம், கொரட்ட சத்தம், தூக்கமே வராது. ஐயோ அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு அப்பத்தா, கொரட்டை போடுறாரு அப்பத்தா. எங்க பத்தா இடிச்சு மறுபடியும் போ, அந்த ஒரு அவங்க தான் உனக்கு தெய்வம், அந்த வீடு தான் கோயில், லாபமோ நஷ்டமோ போ, அனுசரிச்சு போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறதுக்கு ஒரு அப்பத்தா கிழவி அன்னைக்கு வீட்டில் இருந்தா. இன்னைக்கு வீட்டில் அப்பத்தா கிழவி இருக்கிறாளா? ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறான்னு சொன்னா ஒரு மருத்துவமனையே அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஒரு பல்கலைக்கு அதே மாதிரி ஒரு தாத்தா வீட்டில் இருந்தாருன்னா ஒரு பல்கலைக்கழகம் அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க. இன்னைக்கு எத்தனைய நம்ம இழந்துட்டு இருக்கிற யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி மாறி போயிருக்குது. ஒன்றும் இல்லை, 6 மாசத்துக்கு முன்னே என் மாப்பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு, அத்தை உங்க ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. யாரு? என் மகா. நான் பார்த்தேன், இது ஏதோ கோக்குமா காகுதேடா சாமின்ட்டு நான் ஒரு மெசேஜ் அடிச்சுட்டேன், மாப்பிள்ளை அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு, வாரண்டி பீரியடும் தீர்ந்து போச்சு, அந்த ப்ராடக்ட் ஒழுங்கா வேலை செய்யலினா இந்த கம்பெனி பொறுப்பேற்காது அப்படின்னு நான். ஏங்க யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒருவருக்கொருவர் தம்பி சொன்ன மாதிரி அந்த விட்டு கொடுத்து போறதுல தாங்க வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி சூழல்கள் எப்படி மாறி போயிருக்குது. இந்த மகிழ்ச்சியெல்லாம் நமக்கு எங்க கடையில வாங்குற பொருளா, காசுக்கு கிடைக்கிற பொருளா, எல்லாம் நமக்குள்ள இருக்குதுங்க. கொஞ்சம் ஒரு ரசனையா பார்த்தோன்னு வைங்க, அது மகிழ்ச்சிங்க. இங்க ஒன்றும் இல்லை, ஆண்கள் இருக்கிறீங்க, நான் ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். பொதுவாக என் வீட்டுக்காரருக்கெல்லாம் கோபம் எப்போ வரும் தெரியுங்களா? சாப்பாட்டில் ஏதாச்சும் முடி இருந்தால் பயங்கர கோபம் வந்துடும். என்னது முடியெல்லாம் போட்டு ஆக்கி வச்சிருக்கிற, நீயே திண்டுதோல அப்படின்னு கோபிப்பார். அதனால் எப்பவுமே அவருக்கு நான் சொல்கிற டிப்ஸு தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு சமயம் ஏன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை ஆயில் பாத் எடுத்து எங்கேயோ தப்பி தவறி ஒன்று வந்து விழுந்துடுச்சுன்னா கோபிக்காதீங்க சகோதரர்களே, அப்படியே அதை கையில் எடுங்க, அந்த முடியை கையில் வச்சுட்டு அன்பு மனைவியை அருகில் கூப்பிடுங்க, வாம்மா வாம்மா, இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு, உன் தலையில் இருந்தாலும் அழகு அப்படின்னு ஒரு கவிதையை வாசிங்க சார். அடுத்த நாள் இருந்து அந்த அம்மா இலக்கணம் சுத்தமா செய்யுமா இல்லையான்னு பாருங்க. அதை விட்டுட்டு என்ன இளவு முடியெல்லாம் போட்டு ஆக்கி இருக்கிறீங்கன்னா அந்த அம்மா சொல்லு, ஏங்க தினம் நீங்க தாங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு லைஃப்ல சேஞ்ச் வேணும்னு, ஒரு சேஞ்சுக்கு தான் இதை போட்டு ஆக்குனேன்னு பதில் வரும். அதை நாம எப்படி அணுகிறோமோ அந்த அணுகிற விதங்கள்ல தாங்க நமக்கு இந்த மாதிரி திரும்பி வரு. ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, நாம எதை கொடுக்கிறோமோ அதுதாங்க நம்மளுக்கு திரும்பி வரு. அதைத்தான் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, எதை நம்ம கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரு. இந்த சந்தேகம் யாருக்கு வந்ததுன்னா, அக்பர் பீர்பால் கதை நீங்க கேட்டிருப்பீங்க நிறையா. ஒரு நாள் அக்பர் பீர்பால் கிட்ட கேட்கிறாரு, என்ன பீர்பால், என்னமோ எதை கொடுக்கிறோமோ அது உடனே திருப்பி கிடைக்கும்னு சொல்றாங்க, உண்மையானு? ஆமாங்க அரசேனாரு. உண்மையா கரெக்டா சொல்லுங்க, எதை கொடுக்கிறோமோ அதுதான் திருப்பி கிடைக்குமான்னு? கிடைக்குங்க அரசே, அதுதான் கிடைக்கும். பேச பேசவே என்ன பண்ணிட்டாரு அக்பர், பீர்பால் கணத்துல பலார்னு ஒரு அறை விட்டுட்டாரு. சொல்லுங்க பீர்பால், எதை கொடுத்தமோ அது திருப்பி கிடைக்குன்னு சொன்னீங்களே, இப்ப கிடைக்குமா? எனக்கு அடிச்சிருவீங்களா, அடிச்சுட்டு போயிருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பீர்பால் புத்திசாலி இல்லையா, சிரிச்சுட்டு வெளியில வர்றாரு. வாயிற்காவலம் வெளியே நின்னாரு. அவங்கன்னத்துல பலார்னு பீர்பால் ஒன்று விட்டாரு.
இது இன்னைக்கு அரசர் தொடங்கி வச்ச விளையாட்டு. யாரை முதல் பார்க்குறோமோ அவங்கள ஒரு அறை விடணும்னு சொல்லி யாரு அரசர் தொடங்கி இருக்கிறாரு. நீ யாரை பார்க்குறையோ அவங்கள ஒரு அறை விடுனாரு. இப்படியே அன்னைக்கு முழுக்க போயிட்டே இருந்தது. அக்பர் அத்தனை அரசு அலுவலக பணியும் முடிச்சுட்டு அந்த புறத்துக்கு வந்தார். அப்படி வரும் பொழுது அரசியார் மகாராணியார் ஓடி வந்து அக்பர் கணத்துல பலார்னு விட்டார். கதிகலங்கி நின்னாரு. என்னமான்னு கேட்டாரு. அப்பா மகாராணி சொன்னாங்க, இன்னைக்கு யாரோ நம்ம அரண்மனையில் இந்த விளையாட்டை தொடங்கி வச்சிருக்கிறாங்களாமாங்க. இப்பதாங்க தலைமை வேலைக்காரி வந்து என் கண்ணத்தில் ஒரு அறை விட்டுட்டு போனா, உங்களை பார்த்த உங்க கண்ணத்தில் ஒரு அறை விட்டுட்டேன்னா. அப்போ எதை நம்ம கொடுக்கிறோமோ அதுதாங்க நமக்கு திரும்பி வரும். அப்ப அதை நம்ம எப்படி சாமர்த்தியமா அதை சமாளிக்கிறது அப்படிங்கிற இந்த சிந்தனை இருந்ததுன்னா வெற்றிங்க. நான் வந்து ஒரு நிகழ்வுக்கு பெரும்பாலும் என் கணவர் கூட வரமாட்டார். ஏன் வரமாட்டாருன்னா ஒரே ஒரு நிகழ்வுக்கு தான் அவரை தப்பி தவறி கூப்பிட்டு வந்தேன். இந்த அமைப்பாளர்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஐயா அக்கா மாமனை கூப்பிட்டு வந்திருக்குதுன்னு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. சரி நம்ம மனுஷன் வந்திருக்கிறாரு, 4 நல்ல செய்திகளை பேசி அவர் அப்படியே உள்ளம் கவரணும்னு நான் திருக்குறள் எல்லாம் எடுத்து பேசுறேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின் சொல்லிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதானே. அதுக்கு விளக்கம் வேற கொடுக்கிற. ஏன்னா 7:30 எனக்கு நாக்கில் வந்து நிக்குது. அதுக்கு விளக்கம் கொடுக்கிற. வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வள்ளுவன் வாசுகி போல வாழணும். எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணற்றிலே தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்க. வெளியில போன வள்ளுவர் உள்ள வந்து வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. இந்த அம்மா சேந்தர கைத்தையும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா செய்யறேன்னு கேட்டாரு. தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறங்கன்னு சொல்லுச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமான்னு கேட்டாரு. தண்ணியை மோந்து கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தா எந்த இடத்துல குடத்தையும் கைத்தையும் விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துல அப்படியே நின்றது. வாழ்ந்தால் இப்படி கற்புடையவர்களா வாழணும்னு பேசிட்டேன். எங்காடு முன்னாடி உட்கார்ந்துட்டு ஹார்ட் டிஸ்க்ல பதிவு பண்ற மாதிரி பண்ணி இருக்கிறாரு. எனக்கு அது தெரியாது. ஏன்னா எங்க வீட்டுல கிணறு இருக்குது, எங்க வீட்டுல கயிறு கொடை எல்லாம் இருக்குது. ஒரு நாள் காலேஜ் போறக்கு அப்படியே பரபரன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற உடனே இவர் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறார். எனக்கு தெரியல. அடாடா மோட்டர் ஓடாம விட்டுட்டுமே, வயசான மாமியா இருக்கிறாங்களே அப்படின்னு சரி 10 கூட தண்ணியை சேர்ந்துலான்னு போய் சேர்ந்துற சாந்தி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. சாந்தினால அங்கே ஏதோ வில்லங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். எதுக்கு வம்பு? குடத்தையும் கைத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்ட. என்ன செய்யறேன்னு கேட்டாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறங்கன்னு சொன்னேன். கையை பிடிச்சாரு. வான்னு கூப்பிட்டு வந்தாரு. வந்தா என்ற துரதிஷ்டம் கயிறும் குடமும் போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. எட்டி பார்த்துட்டு கேட்கிறாரு, நிக்கல? என்னங்க நிக்கல? குடமும் கயிறும் நிக்கலன்னாரு. அப்புறம் தான் அன்னைக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிறேன்ல, அதை சோதிக்கிறாராமா. உடனே நான் சுதாகரிச்சுக்கிட்டு பதில் சொன்னேன். ஏங்க தண்ணி சேர்ந்தறவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாதுங்க, கூப்பிடுறவரும் வள்ளுவரா இருக்கணுங்கன்னு சொல்லிட்டு திருவள்ளூர் ஓடி வர்றேன்னு சொன்னா, இந்த சுதாகரிப்பு இருந்ததுன்னு வைங்க, இது எல்லாம் நமக்குள்ளதான் இருக்குது. இப்ப நான் சொல்லும் போது இது உங்களுக்கு நகைச்சுவையா தெரியுது. உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். ஆனா அவர் சொன்ன மாதிரி நம்ம அந்த இறுகன மனத்தோடைய அதையெல்லாம் அணுகணும்னா இது நகைச்சுவை அப்படிங்கிறதும் கூட நமக்கு தெரியாதுங்க. நீங்க எந்த சூழலிலும் முடிந்தவரை மகிழ்ச்சியா வச்சு பாருங்க. நீங்க NS கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்க, சிரிக்கவும் வைப்பாரு சிந்திக்கவும் வைப்பாரு. அவர் ஒரு படத்துல காட்சி ஜமீன்தாரா நடிக்கிறாரு. சும்மா அப்படியே ஜமீன்தார் உடையெல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய மனைவி மதுரம், உண்மையான மனைவியும் மதுரம் தான். உடனே மதுரம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா ஓடி வருது, கையை கட்டி நின்றுட்டு ஏனுங்கன்னு கேட்குது. நமக்கு கல்யாணமாக எத்தனை வருஷம் ஆச்சு மதுரம்? 10 வருஷம் ஆச்சுங்க. குழந்தை இல்லைங்க. 2வது கல்யாணம் 2வது கல்யாணம் பாரு. உடனே அந்த அம்மா சொல்லு, ஏங்க குழந்தை இல்லைங்கிறதுக்கெல்லாம் 2வது கல்யாணம்? அப்புறம் ஒரு குழந்தைய எடுத்துக்கலாங்க, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு வேணுமில்ல, ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாங்க. அதை எப்படி தத்து எடுக்க முடியும்? அது என்னோட ரத்தமா இருக்கணும். 2வது கல்யாணம் 2வது கல்யாணம் பாரு. இல்லைங்க, எதுக்குங்க நமக்கு ஒரு குழந்தை? எனக்கு நீங்க குழந்தை,
உங்களுக்கு நான் குழந்தை. அது எப்படி மதுரை முடியும்? நீ என்ன தூக்கி தொட்டல போட முடியுமா? தாளாட்ட முடியுமா? பால் புட்டியில பால் ஊற்றி கொடுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? ரெண்டாவது கல்யாணம் பார். உடனே அந்த அம்மா சொல்லு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, ரெண்டாவது கல்யாணத்தில் உறுதியாக இருக்கிறீங்க. ஆமாம், ரெண்டாவது கல்யாணம். அப்போ ஒன்று பண்ணுங்க, பார்க்கறதான் பார்க்குறீங்க, உங்களை மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு பாருங்கங்க. அந்த அம்மா அப்படியே விக்கித்து உட்காந்துருவார். என்எஸ் கிருஷ்ணன் தோளில் போட்டிருக்கிற அந்த துண்டை தூக்கி தலையில் போட்டுட்டு போவார். இந்த காட்சி படத்தில் வரும். இது நம்ம சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் என்ன ஒரு சிந்தனையை என்எஸ் கிருஷ்ணன் கொடுக்குறாரு தெரியுங்களா? பொதுவாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஆண்கள் தான் ரெண்டாவது திருமணம் செய்வாங்க. இது உலக வழக்கு, இந்த மண்ணில் நடைமுறையும் அதுதான். ஆனால் ஆண்கள் ரெண்டாவது திருமணம், அதாவது குழந்தை இல்லைங்கிறத காரணம் காட்டி ஆண்கள் இரண்டாவது திருமணம் செய்யற மாதிரி அதே காரணத்தை காட்டி ஒரு பெண் இரண்டாவது திருமணம் செஞ்சான்னா என்ன ஆகும் தெரியுமா? துண்டை தோல்ல போட மாட்டீங்க, தலையில போட வேண்டிய ஒரு சூழல் வந்துருங்கிற ஒரு சிந்தனையை என்எஸ் கிருஷ்ணன் அந்த கதையில சொல்லுவாருங்க. இதை நம்ம கொஞ்சம் ஆழமா நுட்பமா பார்த்தோம்னா தான் தெரியும். அப்ப எந்த சூழலிலுமே நம்ம முடிந்தவரை மகிழ்ச்சியா இருக்க. நீங்க எம்ஆர் ராதா விடங்களாங்க, எம்ஆர் ராதாவை பார்க்கறக்கே நமக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் தெரியும். அவர் பேசுறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் பயமாக தான் தெரியும். அவர் நமக்கு எல்லாமே தெரியும். எம்ஜிஆர் சுட்டுட்டாரு, தன்னையும் சுட்டுட்டாரு. ரெண்டு பேத்தையும் கொண்டு ஒரே ஆஸ்பத்திரியில் தான் படுக்க வச்சிருந்தாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் எம்ஜிஆரை பார்க்கறக்கு வந்தார். தப்பி தவறி எம்ஆர் ராதா ரூம்புக்குள்ளே வந்துட்டார். அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, ஆனால் அவர் கோபம் வந்துருமே. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, ராமச்சந்திரனை பார்க்க வந்தனே, தவறி உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி வந்ததே வந்தையலடா என்ற கேள்விக்கு பதில் சொல்லி போட நில்றான் நிற்க வச்சுட்டாரு. அவன் பயந்துட்டு நிற்கிறா. என்னங்கண்ணன், ஏண்டா இந்த துப்பாக்கியை வச்சுதான் ராமச்சந்திரனையும் சுட்டேன், என்னையும் சுட்டேன், அவனும் ஜாகல நானும் ஜாகல, இந்த துப்பாக்கியை வச்சுட்டாடா நம்ம சீனாக்காரன் கூட போய் சண்டை போட போறோம்னு கேட்டாரு. யோசிச்சு பாருங்க, எத்தனை பெரிய ஒரு ஆழமான செய்தி. அவர் இருக்கிற சூழல் என்ன, அந்த நேரத்திலையும் கூட அவருக்கு அந்த நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லைன்னு சொன்னா இது அத்தனையும் நம்ம கிட்ட இருக்குங்க. ஆனா நாம் என்ன பண்றோம்? பெரும்பாலும் சண்டை இல்லாத வீடு கிடையாது இல்லையா? சட்டி வாணினா முட்டைத்தான் செய்யும், மூக்குனா சளி பிடிக்கத்தான் செய்யும். பெரும்பாலும் சண்டைகள் இருந்தா தாங்க வீடு, சண்டைகள் இருந்தா தானே வீடு. இப்படித்தான் காலையிலிருந்து சண்டை போட்டாங்க, ஓயாது சண்டை. கடைசியில் அந்த கணவன் பார்த்தாரு, இவளும் ஓய மாட்டேங்கிறா, நானும் ஓயில, சரி எங்கேயோ அப்படியே வெளியில போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுன்னு வந்து ஸ்கூட்டரை எடுத்தாரு, ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகல. அந்த அம்மாவை நினைச்சு மறுபடி முதிச்சாரு, மறுபடி ஸ்டார்ட் ஆகல. நிறுத்தி போட்டு வந்து இதுவும் நம்மளை உயர வாங்குது சனிய அப்படின்ட்டு வந்து சோபால் உட்கார்ந்தாரு. அந்த அம்மா பார்த்துச்சு, காலையிலேருந்து நம்ம கூட கத்தி பாவ தொண்டையெல்லாம் அந்த மனுஷனுக்கு வறண்டு போயிருக்கு. சரி ஒரு காஃபியை போட்டு கொடுப்போமே அப்படின்னு அந்த அம்மா காஃபியை போட்டு கொண்டுட்டு வந்துச்சு. உடனே இவர் முடிவு பண்ணாரு, ஓ காப்பியை கொடுத்த நீ சமாதானம் பண்ண பார்க்குறியா, இரு இதை வச்ச சண்டையை ஆரம்பிக்கிறேன் பாரு. காப்பி சூடா இருந்தா கேட்க போறேன், ஓ நான் நெருப்பு கோழியா இதை குடிக்கிறக்கு, இல்லை காப்பி ஆறி இருந்ததுன்னா நான் என்ன சூடு சொரணை இல்லாதவனா இப்படி கொடுத்துருக்கிறேன்னு ஆரம்பிப்போன்னு காப்பியை வாங்கினார். வாங்கிட்டு வாய்க்கிட்ட கொண்டு போனார். மிதமா இருந்துச்சு. அடாடா சண்டை போட வழி இல்லை, சரி ரைட் குடிப்போ, சர்க்கரை இருந்தாலும் சண்டை போடுவோம், இல்லைனாலும் சண்டை போடுவோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வாய் தாங்க வாயில ஊத்துனாரு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? சர்க்கரை இல்லை. புலம்ப ஆரம்பிச்சுட்டார். இந்த குடும்பத்துக்காக நான் ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாரிச்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு கதி இல்லையான்னு. அந்த அம்மா ஒன்றும் பேசல, மௌன நிலையில கிட்டத்தட்ட அது யோக நிலைக்கு போயிடுச்சு. ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு வந்தது, அந்த டம்ளருக்குள் விட்டு இப்படின்னு கலக்குச்சு. அப்புறம் குடிச்சாரு. சர்க்கரை இருந்தது.
எப்படி சர்க்கரை கடி இது டம்ளர் கடியில் சர்க்கரை இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம டம்ளர் முழுவதும் சுவையை தேடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு எங்கே மகிழ்ச்சி எங்கே மகிழ்ச்சி எங்கே மகிழ்ச்சின்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோமே, இது கொஞ்சம் நியாயமாக நம்ம யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க சிந்திச்சு பாருங்க, எங்க வாழ்க்கையினுடைய அந்த நிறைவு எங்கெங்க இருக்குது. 15 வருஷம் கல்யாணமான தம்பதி, சண்டை சச்சரவு ஒன்றும் கிடையாது. கோபிநாத் சொன்ன மாதிரி பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பிரச்சனையை பேசுற மாதிரி எந்த சண்டையும் கிடையாது. எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. ஏங்க உங்களுக்குள்ள சண்டை இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க, எப்படிங்க சண்டை வராமல் இருக்கு? அது கணவன் பேசி மனைவி பேசாம இருப்பாங்களான்னு? பேச மாட்டாளுங்க. சும்மா சொல்லுங்க, எப்பாச்சும் ஒரு தடவையாவது சண்டை வந்திருக்குன்னு. இல்லைங்க சண்டை இல்லைங்க. எப்படிங்க சண்டை வராம இருக்கு? எப்படிங்க அவ பேசுவா? அவதான் ஊமைங்களாச்சுட்டான். அவ ஊமை, பிரச்சனை இல்லாம போகுது. எல்லாரும் கேட்ட பிறகு அவனுக்கு ஒரு ஆசை, இவளும் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறா. சரி எதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம், போய் பரிசோதனை பண்ணுவோம், பேச முடிஞ்சுன்னா அவளை பேச வைக்கவர். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்தா, டாக்டர் என் மனைவி என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறா, நீங்க எதுக்கு ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க டாக்டர். அவர் எல்லா பரிசோதனையும் பண்ணாரு. பண்ணிட்டு சொன்னாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது, ஆப்ரேஷன் பண்ணா உன் மனைவி கலகலன்னு பேசுவான்னு சொன்னாரு. 6 லட்சம் ஆகுனாரு. 3 வட்டிக்கு வாங்கினா 6 லட்சத்தை கட்டுனா ஆப்ரேஷன் சக்சஸ். அவன் வந்து கேட்டா, டாக்டர் என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூம்ல எகிரி பேசிக்கிட்டு இருக்கிறா, போய் பாருனா. போனா கதவை திறந்தா, கணவனை பார்த்தா, 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷத்துல பேசி முடிச்சா. வாழ்க்கையில உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா, இருந்திருந்து பெத்தவங்க என்னை கொண்டு வந்து பாலும் கணத்துல தள்ளி, ஐயோ நான் ஆட்டுக்கல்லா இருந்தா ஊரே ஆட்டி இருக்குமே, அம்மியா இருந்தா ஊரே அரைச்சிருக்குமே, அத்தனையும் போச்சே அப்படின்னு பேசினா. கதவடைச்சா, திரும்பி வந்தா, டாக்டர்கிட்ட சொன்னா, டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க டாக்டர்னா. இப்போ டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும்னா திறக்கிறதுக்கு வேண்டானா அடைக்கிறதுக்கு இது என்ன வாய்க்கா வரப்பாடா? ஒன்று செய்ய 50,000 கட்டுறா, உன்னை நான் ஜெவிடாக்கிடுறேன்னாரு. சரி இதுலேருந்து நீ என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். வீட்டில் ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா வாயிருந்தும் ஊமைகளாய் காதிருந்தும் செவிடர்களாக இருந்து பாருங்க. கணவன் பேசும்போது மனைவி ஊமையும் செவிடா இருங்க. மனைவி பேசும்போது பேசுமா நீ பாட்டுக்கு பேசமான்னு காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு காது கேட்காதவராகவும் ஊமையுமா நடிச்சு பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றி காத்து இருக்குது இல்லைங்களா? இன்னும் புரியுற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்ற, கோயிலுக்கு போறீங்களா ஓம் ஓம்னு சொல்லுங்க, வீட்டுக்கு வர்றீங்களா ஆம் ஆம்னு சொல்லுங்க. அத்தனை சிக்கலுக்கும் தீர்வு இருக்குதே. இந்த தீர்வு கிடைக்காம நம்ம எங்க போறோம்? மனநல மருத்துவர்கிட்ட போறோம். இங்க ஒரு காலகட்டங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க புத்திமதி சொல்லுவாங்க. இன்னைக்கு திருமணத்திற்கு முன்பு மனநல மருத்துவர்கிட்ட மணமகனையும் மணமகளையும் கூட்டிட்டு போய் அவங்க திருமண வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஆலோசனையை தந்து அப்புறம் திருமணம் பண்ற ஒரு சூழலுக்குள்ள நம்ம மாறி இருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க. சரி அப்படித்தான் பேசினாலும் அந்த திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, அன்னைக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம், இன்னைக்கெல்லாம் 65% நீதிமன்றத்தில் குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கு இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு ஒரு இதை யோசிச்சு பாருங்க. ஒன்னே ஒண்ணுங்க, அன்னைக்கு சண்டை வந்ததுன்னா இப்போ அந்த காலமெல்லாம் எனக்கு நினைவு வருது. வீட்டில் ஒரு பிரச்சனையா, ஒரு அடி விட்டுட்டாரா, அப்பனுக்கு கடிதம் எழுதுவோம். இந்த இணையம் வாட்ஸ்அப்பெல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஒரு கடிதத்தை போடுவோம். அந்த கடிதம் எங்கள் அப்பன் கையில் போய் கிடைக்கல 1 வாரம் ஆகு. அதை வாங்கி பார்த்து எங்கள் அப்பன் குதின்னு குதிப்பா. பாரு என்ன தைரியம் இருந்தா அம்மனியை அடிச்சிருப்பானவ, டே அங்காளி வங்காளி எல்லாம் வாங்கடா, அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஆடு அடிச்சு கோழி அடிச்சு குழம்பு வச்சு அவங்களை எல்லாம் சாப்பிட வச்சு வாங்கடான்னு கூப்பிட்டு வரையில இன்னொரு வாரம் ஆயிரு. 15 நாள் ஆயிரு கிட்டத்தட்ட. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்போது அடுத்த பிள்ளை தயாராகி உட்கார்ந்துருப்போம். இருந்துச்சுங்களா இல்லையா? பொய்யா உண்மையா? இருந்த மண்ணு தானுங்க இந்த மண்ணு. அப்படி
அப்படித்தாங்க வாழ்ந்தோம். உடனே இங்க வருவாங்க, சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அட ஏதோ மாப்பிள்ளை கையை ஓங்கிக்கிறாரு, அம்மணி கழுத்துல வட்டுடுது, அம்மணி இதுக்கு போய் ஒரு கடிதத்தை போட்டுக்கிட்டு சரி சரி சரின்னு இங்கேயும் கோழி அடிச்சு இங்கேயும் மாடு அடிச்சு இங்கேயும் சாப்பிட்டு எங்க வங்காளி மக்கள் எல்லாம் ஊர் போய் சேர்ந்தாங்களா இல்லைங்களா? சிக்கல் இருந்துதா? குடும்பத்துல சிக்கல் இருந்துதா? இன்னைக்கு பேச முடியுமா? வாட்ஸ்அப் ஆன் பண்றா, பேசு மவளை பேசு, பேசாதக்கு முடிய வீடியோ எடுத்து அனுப்பிடுறா, ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி வெளியில வந்துடா, வா வா அடி உத குத்து, இதை வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. ஒண்ணுமே நடந்திருக்காதுங்க, ஒண்ணுமே வாயில ஒரு வார்த்தை தான் சொல்லி இருப்போம், வெளியில வந்து முடிய அவுத்து போட்டு வா அடி உத குத்து, அதை மட்டும் அங்க போகு. ஓ அடிச்சு போட்டாங்கடா. எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள்ள நம்ம போயிருக்கிற. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அன்னைக்கெல்லாம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளேயே பேசி தீர்த்துட்டாங்க. ஆனா ஏன் இன்னைக்கு இந்த சூழல் வந்திருக்குதுன்னா, இங்க 10 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு தம்பதிக்கு. 10 வருஷம் கழிச்சு அவ பலாச்சோள மாதிரி ஒரு ஆம்பளை பையனை பெத்துட்டா. பேர் வைக்கிறதுல சிக்கல் வந்துடுச்சு. என்ன பேர் வைக்கிறது? அந்த அம்மா சொல்லுது எங்க அப்பன் பேர் சிவசாமி வரணுங்குது, அவரு சொல்றாரு எங்க அப்பா கிருஷ்ணசாமி வரணுங்கிறாரு. 3 மாசம் 2 பேர் பேரே வைக்கல, தினம் சண்டை. பக்கத்து வீட்டுக்காரரு பார்த்தாராட, என்னடா எப்ப பாரு சண்டை, சரி நம்மளாவது போய் நாட்டாம செய்யலான்னு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. 2 பேரும் சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லுது எங்க அப்பா பேர் சிவசாமி வரணுங்க, அவரு சொல்றாரு எங்க அப்பா கிருஷ்ணசாமி அந்த பேர் வரணும்னு. உடனே இவர் பார்த்தாரு நாட்டாம, ஓ உங்க அப்பா 2 அப்பம் பேரும் வரணும் அவ்வளவுதானே, நான் ஒரு பேர் சொல்லுட்டானாரு. சொல்லுங்கோனா சிவராம கிருஷ்ணன் பேர் வைங்கன்ட்டாரு. 2 பேருக்கு ஒரு சந்தோஷம். இப்படி இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாம இருந்தது. சரி சிவராம கிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டாங்க. உறம்பறைகளை எல்லாம் கூப்பிட்டு விட்டுட்டாங்க, வெடிஞ்சா பேர் வைக்கணும். 2 பேரும் பேசிக்கிறாங்க, எனக்கு சிவசாமி எங்கப்பனுங்க, கிருஷ்ணசாமி உங்கப்பனுங்க, இதாருங்க இடையில ராமனு. ஐயோ என்ன யாருவா? அவரைவே கேட்கலாம். பக்கத்து வீட்டை போய் கதவை தட்டுனாங்க. அவர் கேட்டார் என்னப்பா உப்ப பிரச்சனை? அதுதான் எல்லாம் முடிஞ்சு காலையில பேர் வைக்க சொந்த பந்தமெல்லாம் கூப்பிட்டாச்சல்ல, என்ன பிரச்சனைன்னு. இல்லைங்க எங்கப்பன் பேர் சிவசாமிங்க, அவங்கப்பன் பேர் கிருஷ்ணசாமிங்க, இது என்னங்க இடையில ராமன்னு. அவர் சொன்னாரு எங்கப்ப ராமசாமின்னாரு. சந்தடி சாக்கில் அவர் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டார். இது சிரிக்கலாம், என்ன சிந்தனை தெரியுங்களா? எப்பவுமே ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது 3வது நபர்கள் குறுக்கீடு வந்துச்சுன்னா இந்த 65% இதுதான். அந்த 3வது நபர்னு யார சொல்றேன் தெரியுங்களா? பெத்தவங்களையும் சேர்த்தித்தான் சொல்ற. என்னைக்கு உங்க பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றோமோ அன்னைக்கு தாங்க நான் சொல்ற இந்த வழக்கு குறையும்னு சொன்னா வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. பெரும்பாலும் நம்ம வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கிறோம். புத்தர் சீடர்கிட்ட கேட்டாரா வாழ்க்கைங்கிறது எது வரைக்கும்னு கேட்டாரா? சீடர்களை ஒருத்தன் சொன்னா 80 ஆண்டு நானா இல்லைனாரா, இன்னொருத்த 70 ஆண்டு நானா இல்லைனாரா, 60 ஆண்டு நான் ஒருத்த இல்லைனா, ஒருத்த 50 இல்லைனா, ஒரு 50 ஆண்டும் கூட ஒரு மனுஷன் வாழ மாட்டாரா குருவேன்னு கேட்டா அப்ப புத்தர் சொன்னாரு ஒரு கணப்பொழுதுதான் வாழ்க்கைனாரு. உள்ள போய் வெளியே வர்ற காற்று நின்னுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுது. நம்ம வாழ்க்கை என்பது ஒரு கணப்பொழுதுன்னு சொன்னார். நீங்க நான் சொல்றத கொஞ்சம் நுட்பமா கவனிங்க. ஒரு செய்தியோட நானும் முடிச்சிடுறேன். ஏன்னா பாவம் எல்லாருமே ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. ஒரு செய்தியோட நானும் முடிச்சிடுறேன். நீங்க ஒரு நாள் இந்த மண்ணை கீறிட்டு புழு வந்துச்சு. அது கொஞ்ச நாள் இந்த மண்ணில் ஒரே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல அந்த புழுவை ஒரு வண்டு தின்னுச்சு. புழு செத்துடுச்சு, வண்டு உயிரோட இருந்துச்சு. அது கொஞ்ச நாள் மகிழ்ச்சியா வாழ்ந்தது. ஒரு நாள் அந்த வண்டை ஒரு பூச்சி வந்து தனக்கு இரையாக்கிடுச்சு. இப்போ வண்டு இறந்தாச்சு, பூச்சி கொஞ்ச காலம் உயிரோட இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பூச்சிய தவளை தனக்கு இரையாக்கிடுச்சு. இப்போ பூச்சி செத்தாச்சு, தவளை கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்குது. தவளையை பற்றி உங்களுக்கு தெரியும், நுணலும் தன் வாயால கெடுங்கிறது தவளைக்கு தான் பொருந்து. தவளை கொர்ற கொர்றன்னு கத்தியே பாம்புக்கு இரையாகு.
ஒரு நாள் அப்படியே வயிறு நிறைஞ்ச மகிழ்ச்சியில் கொர்ற கொர்ற கொர்றன்னு கத்துச்சு. பாம்பு வந்துச்சு, ஈஸியாக தவளையை பிடிச்சிது, இரையாக்கிடுச்சு. இப்போ தவளை செத்துடுது. பாம்பு கொஞ்ச நாள் அப்படியே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அப்படியே உயரமான இடத்துல கழுகு பறந்துச்சு. பறந்துட்டு இருக்கிற கழுகு கீழே பார்த்துச்சு. அப்படியே பாம்பு நெளிஞ்சுக்கிட்டு இருந்தது. அது கழுகோட கண்ணுக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்குது. நேராக கீழே வந்துச்சு, பாம்பை கொத்துச்சு. பாம்பு செத்துது. கழுகு கொஞ்ச நாள் வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு வேடுவன் வந்து வேட்டையாடுறக்கு போனான். அந்த கழுகை வேட்டையாடிட்டான். வேட்டையாடிட்டு கொண்டு வந்து மனைவி கையில் கொடுத்தா. இந்தா இதை கழுகு 65 செஞ்சு வை அப்படின்னு கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தா. மனைவியும் அதை வாங்கி கழுகு 65 செஞ்சு வச்சா. அதை வேடம் தின்னா. அவன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியா வாழ்ந்தா. ஒரு காலத்துல அவன் இறந்துட்டா. அவனை கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைச்சாங்க. ஒரு நாள் அந்த மண்ணை கீறிக்கொண்டு புழு வந்தது என்று சொன்னால், புழுவிலே தொடங்கி புழுவிலேயே வாழுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? பல ஆண்டுகள் நம்ம வாழ போகிறோம், அதை சாதிக்க போகிறோம், இதை சாதிக்க போகிறோன்னு சொல்லி வாழ்க்கை நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிலையானது இல்லைங்க. நல்லவற்றை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இறையன்பு சொல்லுவார், பழைய புத்தகம் தானேன்னு தூக்கி வீசாதீங்க. அதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற வைர வரிகள் இருந்தாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்குது. நீங்கள் இவ்வளவு நாள் இங்கே வந்திருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. பிள்ளைகளோடு இதைய நீங்கள்லாம் பகிர்ந்துக்குங்க, அவங்க கிட்ட பேசுங்க, சொல்லுங்க. புத்தகத்துக்கு மட்டும் நம்ம டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சொல்லுவார், வெறும் காகிதத்தை சுருட்டி கந்தகத்தை வைத்தால் மட்டும் வெடிக்காது, வார்த்தைகளை சுருக்கி வரிகளுக்குள் வைத்தாலும் அது புரட்சி செய்யும்னு சொல்லி நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்லியிருக்காருன்னா, அந்த புத்தகங்களை வாசியுங்கள். புத்தகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு மிக மகத்தான நூல் என்று சொன்னால், முடிந்தவரை அந்த நூல்களை பகிர்ந்துக்குங்க. அப்படி பகிர முடியலையா, அவர் இப்படி சொல்கிற செய்தி. இப்போ நான் ஒரு நூலில் படித்த ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். அந்த கதைக்கு பேர் அறை. காலையில் பரபரப்பாக ஒரு பேராண்டி, அப்பா தாத்தா எப்போ வருவார், அப்பா தாத்தா எப்போ வருவார், பரபரன்னு கேட்டுட்டே இருக்கிறா. சமையல் கட்டிலிருந்து அந்த அம்மா முணுமுணுக்குது. ஆமாம், பெரிய அதிசயம், தாத்தா வர்றதா வான்னு எதிர்பார்த்து அப்பனும் மகனும் ஆடுறாங்கன்னு அந்த அம்மா முனகிட்டே சமையல் வேலை செய்யுது. வந்துருவாரடா, ஏதோ இன்னைக்கு லேட் ஆகிடுது, உங்கள் சித்தப்பா கரெக்டாக கொண்டு வந்து விடுவான்டா, இன்னைக்கு என்னமோ லேட் ஆகிடுது, கொஞ்சம் இரடான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அப்பாவை கூப்பிட்டு, சித்தப்பா வர்றாரு, சாரிண்ணா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு. சரி பரவாயில்ல, இவன் தாண்டா தாத்தனை காண இவன் தாண்டா பரபரப்பா இருந்தா சொல்லிட்டு, சரி நான் அடுத்த மாதம் நானே கொண்டு வந்து விடுறேன்டா அப்படிம்பாரு. உடனே தம்பி சொல்லுவா, அண்ணா உனக்கு எதுக்குன்னா அந்த சிரமம், நானே வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறேன்னா அப்படின்னு தம்பி கிளம்பி போயிடுவா. ஒரு மாதம் அந்த தாத்தாவோட பேரை ஒரே மகிழ்ச்சியாக இருப்பா. ஒரு மாதம் முடிஞ்சிரு. சித்தப்பா கரெக்டாக அடுத்த 1ஆம் தேதி வந்து நிற்பார். தாத்தாவை கூப்பிட்டு போவார். இந்த பேராண்டி அப்படியே சோகமாக நின்று அப்படியே தாத்தாவுக்கு கை காட்டுவா. தாத்தா போன பிறகு அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்பா, அப்பா தாத்தா இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் இருக்கிறாராப்பான்னு. ஆமாம் தங்கம், நாங்கள் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம். ஏன்னா அது பாட்டி செத்த பிறகு தாத்தாவை யார் வச்சுக்கிறதுன்னு, அதனால் நீ ஒரு மாதம் வச்சுக்கோ, நான் ஒரு மாதம் வச்சுக்கிறதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டங்கன்னு. அதனால தான் அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பாருன்னு. உடனே இந்த பையன் கேட்பா, ஏப்பா தாத்தா அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பார், தாத்தாவுக்கு 2 பையன் இருக்கிறாங்க, அதனால் ஒரு மாதம் இங்கே இன்னொரு மாதம் அங்கே, உனக்கு நான் ஒரே ஒரு பையன் தானப்பா, ஒரு மாதம் நான் வச்சுக்குவேன், இன்னொரு மாதம் உன்னை யாரப்பா வச்சுக்குவாங்கன்னு அந்த பையன் கேட்பா. இதுதாங்க கதை. உடனே அந்த வார்த்தை அவரோட கன்னத்தில் வந்து பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ இந்த செய்திகளையெல்லாம் நம்ம எங்கிருந்துங்க எடுக்கிறோம்? இந்த நூல்கள் இருந்து தான் நம்ம தேடிக்கிறது. மாதிரி எத்தனை ஜானகிராமன், அசோகமித்திரனோட கதைகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கோ. அதை இப்படி ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. காண்டாமணின்னு ஒரு கதை, ஜானகிராமனுடைய காண்டாமணின்னு ஒரு கதை.
அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு விடுதி நடத்துவாங்க ஒரு தம்பதி. அந்த உணவு விடுதியில் எல்லாரும் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. பஞ்சவர்ணம்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கிளர்க்காக இருக்கிற வயதானவர், அவர் அப்பப்போ வந்து சாப்பிடுவார். அன்னைக்கு அப்படி தான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு பஞ்சவர்ணம் தான் முதலாளாக வர்றாரு, வந்து சாப்பிட்றாரு. அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு அவர் சாப்பிட்ருக்கும்போது அவர் உள்ளே போய் அந்த குழம்பு அப்படின்னு இது பார்க்கும்போது ஒரு விஷப்பாம்பு அந்த குழம்புக்குள்ளே விழுந்துருக்கு. அந்த கடை உணவு விடுதி நடத்தவர் பதறி போய், ஐயோ இந்த குழம்பு அவருக்கு ஊற்றிட்டோமே, அவர் சாப்பிட்ருப்பாரு, தடுக்கலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ளே என்ன ஆகு, சாப்பிட்டு முடிச்சிருவார். அவர் இலைய மூடி எடுத்து போட்டுட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு போயிடுவார். உடனே தப்பு செஞ்சிட்டோன்னு மனசு கடந்து அவருக்கு அப்படியே பதறு, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி எதுக்கும் காலையில் வரைக்கும் பார்க்கலாம், அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு காலையில் வரைக்கும் பார்க்கலான்னு பார்ப்பாரு. காலையில் அவர் இறந்துருவார். ஊரே கூடி அவரை அடக்கம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, வயசானவர் அதனால் இறந்துட்டாருன்னு ஊர் சொல்லிடு. ஆனாலும் இவருக்கு அந்த மனசாட்சி என்ன பண்ணும் தெரியுமா, உறுத்திட்டே இருக்கும். ஐயோ யாராச்சுக்கு தெரிஞ்சா என்னை ஜெயிலில் கொண்டு போய் வச்சு என் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இருக்காதே அப்படின்னு பார்த்தா, அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் கோபுரம் பெருசாக சிவசிவான்னு எழுதியிருக்கு. அந்த சிவன் கோயிலை பார்த்துட்டு, சிவனே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி கொடுறா, எந்த நாளும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்கு ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி நான் கட்டுறேன், காண்டாமணினா தெரியும், பெரிய மணி, அதை வாங்கி கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி கும்பிடுவார். அப்புறம் யாருமே அதை பிரேத பரிசோதனை எதுவுமே பண்ணல. அந்த பஞ்சவர்ணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சிடுது. ஆனாலும் இவருக்கு என்ன ஆகும், மனசு உறுத்து. சரி கடவுளுக்கு வேண்டி அந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணலான்னு ஒரு காண்டாமணியை வாங்கிட்டு போய் கோயிலில் கட்டிட்டு வந்துடுவா. கட்டுனதோட சிக்கல் தீராது. அது 3 வேளையும் ஆழகால பூஜை நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது அந்த காண்டாமணி டன்னு அடிக்கும்போது இந்த உணவு விடுதி நடத்தவருக்கு பஞ்சவர்ணம், விஷப்பாம்பு, அந்த குழம்பு நினைவில் வரும். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ள மத்தியான பூஜை டன்னு நடிக்கு. திரும்ப அதே பாம்பு, பஞ்சவர்ணம், அதே குழம்பு நினைவில் வந்து போகும். கதையை ஜானகிராமன் இப்படி முடிப்பார். குற்றத்திலிருந்து அவர் தப்பித்து விட்டார், ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் அவரால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை நிறைவு செய்கிறார்னா, இது மாதிரி ஏராளமான பொக்கிஷங்களை நமக்கு தருவது தாங்க புத்தகம். வர்றீங்க 10 நாள் நல்ல செய்தியை கேட்குறீங்க, 10 நாளில் பயனா ஏதோ ஒரு புக்கை வாங்கிட்டு போங்க, 1 வருஷம் கூடி படியுங்க, அதை குடும்பத்தோடு பரிமாறிக்குங்க. அடுத்த ஆண்டு ஒரு புத்தகத்தை வாங்குங்க. நம்முடைய வீட்டில் புத்தகங்களும் நூலகங்களாகும். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோடு நாம் உட்கார்ந்து வெட்டிக்கதை பேசுகிறப்போ, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, இந்த ஒரு கருத்தை பரிமாறும் போது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரு. அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது, எங்கிருந்து உனக்கு இந்த செய்தி கிடைச்சது அப்படியே பல காதுக்கு போகும்போது நாமும் ஒரு படைப்பாளியாக மாறுகிறோம் என்று சொன்னால், புத்தகத்தை வாங்குங்கள், படியுங்கள். வாழ்க்கையைத்தான் படைப்பாளிகள் படைப்பாக தந்திருக்கிறார்கள். படைப்பாளிகளினுடைய படைப்புகள் தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் வியந்து கேட்ட உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.